யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பைத்தங்காய் கறி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பைத்தங்காய், வெங்காயம், இது பால், முதலாம்பால், உப்பு, தூள், நெய் தாளிக்க, எண்ணெய் விட்டு அவிக்க, வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாய், செத்தல் தாளிக்க, இதுக்கு தாளிக்கிறதுக்கு சீரகம், சின்ன சீரகம். வாங்கோ பார்ப்போம் இப்படி செய்கிறாங்க. வேறு சட்டி சொட்டு தண்ணியும் இல்லாமல் வந்தால் பிறகு இந்த பைத்தங்காயம் நல்லா கழுவி வடியை விட்டு தான் எடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் தண்ணி இல்லை, தண்ணி வச்சட்டும், இந்த தண்ணியும் வச்சட்டும். அப்போ இந்த பைத்தங்காயை போடுவோம். இது கழுவி ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் இந்த வடியை விட்டது. இதுக்குள்ள நாங்கள் வெங்காயத்தை போடுவோம், மிளகாய் போடுவோம், கருவேப்பிலை, வெந்தயம், உப்பு, தூள். இது குழம்பு இல்லாதபடியாக இதுக்கும் பெருசாக கணக்காக போட தேவையில்லை. இது சின்ன கரண்டியால் 2 கரண்டி போட்டிங்கன்னா காணும். 2 கரண்டி. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். இப்போ இதுக்குள்ள இந்த முதலாம்பாளையம் விடுவோம். நல்லா கலந்து போட்டு மூடி விடுவோம். இதை மெல்லிய நெருப்பில் இப்படியே விடுவோம். இந்த எண்ணெய்ன்னு சொன்னால் எண்ணெய்ட்டு அளவு நல்ல ஒரு மீசக்கரண்டி விடுங்க. அப்படி சுற்றி வர விட்டுட்டு மூடி விடுவோம். இதை அப்படியே மூடி விடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மெல்லிய நெருப்பில் அப்படியே விடுவோம். இடையோக்கா திறந்து கிளறி விடுவோம். இதே மெல்லிய நெருப்பிலான் பாலெல்லாம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் மெல்லிய நெருப்பிலான் நீங்கள் சமைக்கணும். பால் இந்த அளவு இவ்வளோதான் வரும். மெல்லிய நெருப்பில் சமைச்சாதான் தண்ணி வற்றாமல் இது பைத்தங்காய் அவியும். அப்படியே மூடிவிடும். இப்போ பாருங்க, இடையில நாங்கள் இப்படி திறந்து கிளறணுமே தான் கொஞ்சம் பால் தானே விட்டு நாங்கள். அப்போ அந்த கிளறி மற்ற பக்கம் திருப்பி விடணும். இந்த அவியே இந்த பைத்தங்காய் இருக்கிற தண்ணியும் வந்து இப்போ கணக்க மாதிரி வந்துட்டு இனி இதை அப்படியே மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. தண்ணி பத்து மட்டும் அப்படியே மெல்லிய நெருப்பில் இருக்கணும். இடையில ஒரு எடுத்து கிளறுங்கோ. அப்படியே மூடிட்டு விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். தண்ணியெல்லாம் வற்றிக்குது. இப்போ இதில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா பிரண்டும் வச்சுட்டு நீ இப்படியே இதை இறக்கி வச்சுட்டு இப்போ பைத்தங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கு பைத்தங்காய். இப்போ உடுக்குள்ள சொட்டு தண்ணியும் இல்லை, நல்லா பிரண்டு வந்துருக்கு. சொட்டு தண்ணியும் இல்லை. நீ இப்படியே பிரட்டி போட்டு நீ கொஞ்சம் மாற இன்னும் நல்ல இதாக வேணும். இப்படியே இதை இறக்கி போட்டு தாளிப்போம். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நெய் விடலாம். தாளிக்கிறதுக்கு இவ்வளோத்தை விடலாம். இதே கரண்டியால் தான் ஒரு கரண்டி நல்லெண்ணெயும் விட்டுனாங்க. அளவு 2 கரண்டி பாலும் முதல் பாலும் விட்டுனாங்க. இந்த மேசக்கரண்டியால் இப்போ இது நல்லா சூடாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போடுவோம். நெய் கொதிச்சிட்டுது. கடுகு வடிக்கட்டு. இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சித்தலை போடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை போடுவோம்.
வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக விரட்டும். பொன்னிறமாக வந்தோடனே சீரகத்தை போட்டுட்டு அப்படியே பைத்தங்காய் சட்டிக்குள்ளே விடுவோம். அந்த பாவைக்காய்க்கு எல்லாரும் கேட்டீங்க இளநி விட எப்படியோண்டு கேட்டீங்க. நான் இளநி விட்டு காய்ச்சிறேன்னு சொல்லியிருந்தேன்னா வெளிநாட்டில் இருக்காக்கள காய்ச்சி இருக்காங்கன்னா இளநி அவளுக்கு எடுக்க இயலாது. நாங்கள் இளநி எடுக்கக்கூடிய ஆக்கள் புளியை இளநியில் கரையுங்கோ, இளநியில் கரைச்சி செய்யுங்கோ. இளநி இல்லாதாக்கள் நாங்கள் செய்த மாதிரியே செய்யுங்கோ. எல்லாருக்கும் இளநி அம்பிடாதானே அதை செய்யுங்கோ. இப்போ பொன்னிறமாக வந்துட்டுது. இனி ஒரு கொஞ்சம் சீரகத்தை போட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டுங்க. இந்த சூட்டில் சீரகமும் மிளகாத்தூளும் இப்படியே இந்த கறியை திறந்துட்டு இதை இப்படியே இதுக்கெல்லாம் ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு பிரட்டிட்டு இந்த கொஞ்சத்தை எடுத்து காய்ச்சி கிரீமராக கொஞ்சம் போட்டு போட்டு காய்ச்சிட்டு இருக்க நெய் முழுக்க இருக்கிறதும் அதையும் கொட்டி மூடி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு எடுக்கலாம். இப்போ நாங்கள் தாளித்து போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்கோ கறியை இது நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டோம்னா ஒரு சொட்டு தண்ணியும் அடிக்கிட்டே இல்லை. ஆனால் எல்லாம் கலந்து வரும். உங்களுக்கு இதே மாதிரி காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். பால் தண்ணியெல்லாம் கணக்கப்படப்படாது. பைத்தங்காயிலேருந்து வர்றபடியாக நீங்கள் அந்த மேசக்கரண்டியெல்லாம் 2 கரண்டி விட்டிங்கன்னா காணும். அதே போல் நல்லெண்ணெயும் 1 கரண்டி விடுங்கோ. கிணக்கையும் விடாமல் 1 கரண்டி 2 கரண்டி பால், தாளிக்க 1 கரண்டி நெய். இவ்வளோந்தான் மற்ற சாமான்களோட. இதே மாதிரி பைத்தங்காய் கறி வரும். செய்து பார்த்து அப்படியாண்டு சொல்லுங்க. நீங்கள் கிடாலைக்கெல்லாம் கீழே சொட்டு தண்ணியும் இருக்கப்படாது. வேறுங்க ஒரு சொட்டு தண்ணியும் இருக்கப்படாது. எல்லாம் பேர் இந்த தூள் எல்லாம் பிரண்டி இதோடையே வரும். சாப்பிடவும் நல்லா இருக்கும்.